Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோல ஏரியா அண்ட் வால்யூம்கான கிளாஸ் நம்பர் 8 தாங்க பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து 6th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் 7th வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்மில் ஏரியா அண்ட் வால்யூம் எங்கெங்கே இருந்துச்சோ பார்த்துட்டோம். இப்போ வந்து 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய செகண்ட் டேர்மில் எக்ஸைஸ் 2.1க்கான எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மொத்தமே ஒரு 5 எக்ஸாம்பிள் தான். ஸோ டக்குன்னு வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் 2.2 வந்து பாருங்கள். ஆரம் 14 சென்டிமீட்டர் உடைய வட்ட தகட்டின் சுற்றளவை காண்க. What is the circumference of the circular disc of the radius 14 cm? இப்போ ஆரம் அதாவது ரேடியஸ் கொடுத்துட்டு இந்த சுற்றளவு வந்து கண்டுபிடிங்க, அதாவது circumference of the circular disc கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ரேடியஸ் கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா C = 2πr. ஓகேங்களா? இதே D அதாவது டயாமீட்டர் விட்டம் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா வந்து வேறு, அதை நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாடலுக்கு நீங்கள் என்ன மெமரைஸ் பண்ணிக்கணும்? C = 2πr. ஓகேங்களா? பைக்கு என்ன போடுவோம்? 22/7. இன்கேஸ் 3.14 போடுங்க அப்படின்னு சஜஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை எழுதணும். ஓகேவா? சரி, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? சரி, C = 2 × π வந்து 22/7ங்க. ரேடியஸ் ஆரம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 14 வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது இது 1 7 is 7, 2 7s are 14 சொல்லிட்டு அடிக்கலாங்களா? சரிங்க. இப்போ 2 × 22 × 2 மட்டும்தான் இருக்குது. சரி, அப்போது 2 × 22ங்கிறது 44. 44 × 2ங்கிறது என்ன கிடைக்கும்? 88ன்றது கிடைக்குமா? அவ்வளோதாங்க. ஸோ 88 சென்டிமீட்டர். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள் 2.3 பார்த்துடலாங்களா? சரிங்க. ஒரு வட்டத்தின் சுற்றளவு 132 மீட்டர் எனில் அதன் ஆரம் மற்றும் விட்டம் காண்க. ஸோ பை வந்து 22/7 சொல்லி எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் இஸ் 132 மீட்டர் தென் கால்குலேட் த ரேடியஸ் அண்ட் டயாமீட்டர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது வட்டத்தோட சுற்றளவு வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது சிங்கிறது 132 மீட்டருங்கிறது நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆரும் டியும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ரேடியஸும் டயாமீட்டரும் கண்டுபிடிங்கன்னு இருக்காங்க. ஆரம் மற்றும் விட்டத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன? C = 2πr. ஓகேங்களா? சரி, இப்போது சிக்கு வந்து நமக்கு தெரியும் 132ன்னு தெரியும். 2 × பைக்கு 22/7 போடுவோம் இன்ட்டு ஆர். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? ஆரை மட்டும் இங்கே வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் அங்கிட்டு கொண்டு போகலாமா? சரி, இங்கே 132 அப்படியே இருக்குது. இங்கே 2 × 22ங்கிறது மேலே இருக்குது. அப்போ எங்கே வந்துடும்? 2 × 22ங்கிறது கீழே வந்துடும். இந்த 7 கீழே இருக்குது. அப்போ ஆப்போசிட் சைட் போகும்போது நமக்கு மேலே வந்துடும். சரிங்க. இப்போது 1 2 is 2ங்க. இது 2 டேபிளால் அடிக்கிறோம். 6 2s are 12, மிச்சம் 1, 6 2s are 12. சரி, இது வந்து என்ன பண்ணலாம்? 11 டேபிள் போகலாமா? 2 11s are 22. இது என்ன வரும்? 6 11s are 66. இப்போ இது 1 2 is 2, 3 2s are 6. இப்போ என்ன இருக்குது? 3 × 7 மட்டும் தானே மிச்சம் இருக்குது. அப்போ 3 × 7ங்கிறது என்ன வரும்? 21 மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு ரேடியஸ் கிடைக்கும். இப்போ டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா D = 2 × Rங்கிறதா நம்மளோட ஃபார்முலா. சரிங்களா? அப்போ 2 × R வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு? 21. அப்போ D = என்னதுங்க? 42 மீட்டர். அவ்வளோதாங்க. ஸோ R வந்து 21 மீட்டர் நம்ம கண்டுபிடிச்சோம். D வந்து 42 மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ Dயில் பாதி தான் நம்மளோட R. ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது எக்ஸாம்பிள் 2.4. கடிகாரத்தில் 56 மில்லிமீட்டர் நீளமுள்ள வினாடி முள்ளின் முனை 1 நிமிடத்தில் கடக்கும் தொலைவை கணக்கிடுக. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த டிப் ஆஃப் த செகண்ட்ஸ் ஹேண்ட் of a clock in 1 minute if the length of the hand is 56 millimeter. சரிங்க. ரேடியஸ் அதாவது ஆரம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 56. அதாவது கடிகாரங்கிறது எப்படிங்க? இப்படி தான் இருக்கும், சர்க்குலர் தான். அப்போ அதில் சென்டரில் இருக்கக்கூடிய பாயிண்ட்னா அதை நம்ம என்ன எடுப்போம்? இப்படி முள் வந்து போதுன்னா இது ஆரம் தானே எடுப்போம். ஆரம்னு தானே நம்ம சொல்லுவோம். இது ஃபுல்லாக இருந்தால் தான் அதை டயாமீட்டர்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு முள் என்ன இதோட ஃபுல்லாக இருக்குது? இல்லை, பாதி தானே இருக்குது. அப்போ அதை நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோம்? ஆறுங்கிறது தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ ஆறு வந்துருச்சுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? C = 2πr. சரி, அப்போ C = 2 × பைங்கிறத எப்படி எடுத்துக்குவோம்? 22/7 எடுத்துக்குவோம். R வந்து 56. இப்போ 7 56 அடித்து கொடுப்போமா? 1 7 is 7, 7 7s are 49, 8 7s are 56. அப்போ இது என்ன வரும்? 8ன்றது கிடைக்குமா? சரி, அப்போது 2 × 22ங்கிறது என்னதுங்க? 44 × 8. 8 4s are 32ங்க. 8 4s are 32 + 3ங்கிறது 35. அப்போ C = 352 மில்லிமீட்டர். அவ்வளோதாங்க, முடிஞ்சுதா? சரி, இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சனால எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா சம்ஸ் எல்லாமே. அடுத்தது ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம் 77 சென்டிமீட்டர் எனில் அது 35 முறை சுற்றும் போது கடக்கும் தொலைவை காண்க. The radius of a tractor wheel is 77 centimeter. Calculate the distance covered by it in 35 rotations.
ஸோ ப்ரீவியஸாக பார்த்த சம்மில் ஒரு நிமிஷத்தில் அந்த முள் எவ்வளோ வந்து சுற்றுன்றது கேட்டாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ரேடியஸுங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆரம் 77, ரேடியஸ் 77 சென்டிமீட்டருங்கிறத நமக்கு கொடுத்துட்டாங்க. அந்த சக்கரம் வந்து 35 தடவை சுற்றுச்சுன்னா எவ்வளோ தூரம் போயிருக்கோங்கிறத நம்மள்கிட்ட கேட்குறாங்க. சரிங்களா? சரி, இப்போ ஆர் தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அதாவது அதோட சுற்றளவு என்னங்கிறத முதல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ C = 2 × 22/7 × R என்னதுங்க 77. சரி, அப்போ இந்த 17 is 7, 11 7s are 77 அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? சரி, இப்போ அடுத்து என்ன இருக்கும், 2 × 22ங்கிறது 44 × 11. ஸோ இப்போ இந்த 44 11 மல்டிபிள் பண்ணி பார்ப்போமா? ஸோ 44 11 என்ன தான் வரும், இங்கே ஒரு 44 அடுத்து ஒரு 44 வரும். அப்போ 484ங்கிறது கிடைக்குமா? சரி, 484 சென்டிமீட்டர், அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ், இதோட சுற்றளவு. சரி, இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க, 35 ரொட்டேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது 1 ரொட்டேஷனுக்கான வேல்யூ. ஸோ ப்ரீவியஸான சம்மில் 1 மினிட்டுக்கு எவ்வளோங்கிறப்போ இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு விட்டுட்டோமா? அப்போ திரும்ப இது 35 ரொட்டேஷன்னா என்ன பண்ணணும், இந்த வேல்யூ × 35ங்கிறதானே எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. ஸோ 35 ரொட்டேஷன் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது 484 × 35 வரணும். சரி, அப்போ 484 × 35. ஸோ 5 4s are 20, மிச்சம் 2 இருக்கும். ஸோ 5 8s are 40. அப்போ மிச்சம் 2 இருந்துச்சு, 42 அப்போ மிச்சம் 4 இருக்குது. 5 4s are 20, மிச்சம் 4 24. 3 4s are 12, மிச்சம் 1. 3 8s are என்னதுங்க 24, 5 மிச்சம் 2. 3 4s are 12, 13 14 ஆச்சு. 0 4 9 6 1 16940. சரி, அப்போ என்ன கிடைக்குது, 16940 சென்டிமீட்டர். அப்போ மொத்தமாக 35 தடவை அந்த சக்கரம் வந்து ரொட்டேஷன் ஆகுது அப்படின்னா அது போன தொலைவு வந்து 16,940 சென்டிமீட்டர். அவ்வளோதாங்க. ஸோ அடுத்த இந்த வீடியோக்கான லாஸ்ட் சம் பார்த்தலாம். எக்ஸாம்பிள் 2.6. ஒரு விவசாயி 420 மீட்டர் ஆரமுடைய வட்ட வடிவில் அமைந்திருக்கும் கோழி பண்ணையை சுற்றி முள்வேலி அமைக்க விரும்புகிறார். அதற்கு ஒரு மீட்டருக்கு 12 ரூபாய் வீதம் செலவாகும். அவரிடம் 30,000 ரூபாய் உள்ளது எனில் அவரது பண்ணைக்கு முள்வேலி அமைக்க இன்னும் எவ்வளவு பணம் தேவைப்படும்? A farmer wants to fence his circular poultry farm with barbed wire whose radius is 420 meter. The cost of fencing is ₹12 per meter. He has 30,000 rupees with him. How much more amount will be needed to fence his farm? ஸோ ஒருத்தவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட கோழி பண்ணையை சுற்றி முள்வேலி போடுறதுக்காக செலவு பண்ண நினைக்கிறாரு. அவர்கிட்ட கையில் எவ்வளோ இருக்குது, 30,000 ரூபாய் அவர் வச்சுருக்காரு. அங்கே மொத்தமாக 420 மீட்டர் இருக்குது. ஒரு மீட்டருக்கு 12 ரூபா அப்படின்னா 30,000 ரூபா போதுமா, இல்லை அதை தாண்டி அவருக்கு அமௌண்ட் தேவைப்படுதாங்கிறதான் நம்ம கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். சரிங்களா? அப்போ ரேடியஸ் என்ன சொல்லிட்டாங்க, ஆரம்ங்கிறது 420 சொல்லிட்டாங்க. அப்போ ஆர் இருக்கனால C = 2πr எடுத்துக்கிறோம். சரி, C = 2 × பைங்கிறத எப்படி எடுக்க போகிறோம், 22/7 × R வந்து 420. சரிங்களா? சரி, இது 1 7 is 7 நமக்கு தெரியும். சரிங்களா? அடுத்து 5 7s are 35, 6 7s are என்ன வரும் 42, அடுத்து 0 இருக்குது. சரி, இப்போ 2 × 22ங்கிறது 44, இங்கே பின்னாடி × 60 இருக்கா? சரி, இந்த 44 × 6 போடுவோம். 6 4s are 24, 4 இருக்குது மிச்சம் 2. 6 4s are 24 + 2ங்கிறது 26. அப்போ C = 2640 என்ன வரும் மீட்டர். ஸோ மொத்தமாக எவ்வளோ மீட்டர்ஸ் வந்து நமக்கு கணக்கு வருது, 2640 மீட்டருங்கிறது வருது. ஒரு மீட்டருக்கு 12 ரூபாய். எவ்வளோங்க, ஒரு மீட்டருக்கு 12 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ 2640 மீட்டருக்கு எவ்வளோன்னு தெரியணும். அப்போ என்ன பண்ணணும், × 12. அப்போ 264 12ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஒரு 0 சேர்த்துக்கலாம். 2 4s are 8, 2 6 are 12 மிச்சம் 1, 2 2s are 4 அந்த மிச்சம் 1ஓட சேர்த்து 5. அடுத்து இந்த 2 6 4 வருமா, 8 6 11 3. ஓகேங்களா? ஸோ வந்து இது எவ்வளோ வரும், ₹3168. பின்னாடி ஒரு 0 போட வேண்டியது இருக்குது இல்லைங்களா? ஓகே, மொத்த செலவு எவ்வளோ ஆகுதா, 31,680 ரூபாய் ஆகுமா? ஆனால் அவரோட கையில் எவ்வளோ இருக்குது, 30,000 ரூபாய் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ how much more amount will be needed to fence his farm இருக்கா? ஸோ எவ்வளோ தேவைப்படும், அப்போ 31,680 ரூபா செலவாகுது. அவர் கையில் 30,000 ரூபா தான் பணம் இருக்குது. அப்போ எவ்வளோ வரும், he need
1680 rupees. அவருக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ தேவைப்படுது? 1680 ரூபா மட்டும் தேவைப்படுது. ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஸ்டெப்ஸ் வருது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எக்ஸாமில் போடும்போது உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணி இதை கண்டுபிடிச்சி இன்ட்டு 12 போடுவீங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தாலே மனக்கணக்கு தெரியும். 30,000 தான் இருக்குது, இப்போ 31,650 ரூபா தேவைன்னா 1650 ரூபா அவருக்கு எக்ஸ்ட்ரா தேவைங்கிறது டக்குன்னு போட்டலாம். இது உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெருசாக வந்து வருது. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இன்றைக்கான சம்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து கிளாஸ் நம்பர் 9ல் எக்ஸைஸ் 2.1 ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ.